வணக்கம் நண்பர்களே. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆனதுக்கப்புறம் தான் கண் பார்வை சரியாக தெரியல, எனக்கு கிட்ட பார்வையாக இருக்குது, தூர பார்வையாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு கண்ணாடி போடுறதுக்கு கண்ணை செக் பண்ணுவாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்கேஜி படிக்கும்போதே குழந்தைகளை சேர்க்கும்போதே கண்ணாடி வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. காரணம் என்னென்னா, குழந்தை அழுகும்போது செல்ஃபோனை கையில் கொடுத்து கேம் விளையாட பெற்றோரே சொல்லி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் டிவி அதிக நேரம் பார்க்குறாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் கதிர்கள் கண்களை அதிகமாக பாதிக்குது. ஒரு உறுப்பு நமக்கு உடம்பு பாதிக்கப்படுதுன்னா, ஒன்று அதுக்கு சரியான பயிற்சி இல்லை, ரெண்டாவது சரியான உணவு இல்லை, மூணாவது அதை அதிகப்படியாக உபயோகப்படுத்துகிறோம். இந்த 3 காரணங்கள் தான். கண் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்களை படிக்க முடியும், பார்க்க முடியும், நமக்கே ஒரு தைரியம் இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஒரு தடுப்பு இருக்கும்போது ஏதோ ஒரு இடைஞ்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்விம்மிங் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. இப்போ கண்ணை ரொம்ப அவசியமாக பாதுகாக்கணும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 வயசு வரைக்கும் கூட கண்ணாடி போடாமல் இருந்திருக்கிறாங்க. ஸோ கண் பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் குளிக்கும் போதே கண்ணை தண்ணியில் எல்லா பக்கமும் பயிர் செய்து கண்களை நல்லா குளுமையாக மாற்றலாம். கண்களுக்கு அதிகமான ரத்த ஓட்டம் கிடைக்கிற போது அந்த தசை நார்கள் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ பார்வையும் துல்லியமாக கிடைக்கும். இந்த கண்ணுக்கு சரியான பயிற்சிகளை பற்றி ஒரு முழுமையான வீடியோ இணைப்பில் கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு உறுப்புகளை எப்படி நம்ம பயிற்சி செய்கிறது, எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத கொடுக்குறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.